கண்டிப்பா. ரஜினி சார் வந்து இத அவ்ளோ என்ஜாய் பண்றாரு நடிக்கிறத. சி அவருக்கு என்ன இல்ல, பேரு, பணம் எல்லாம் பார்த்தாச்சு. சினிமா விட்டு போறேன்னு சொல்லி 80ஸ்லயே சொல்ட்டாரு. எங்க ஸ்ரீ ராகவேந்தர் நடிக்கும்போதே சொல்ட்டாரு. ஃபேன்ஸ்லாம் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு, அப்புறம் ஃபேன்ஸ்க்காக நடிக்கிறேன்னு சொல்லி வந்தாரு. ஏன்னா சன்னியாசம் போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு அப்போ. ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு. பாபா படம் முடிச்சதுக்கப்புறமும் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் விட்டாரு. இந்த படம் நல்லா போச்சுன்னா நடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும் போதும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு சொன்னார் அவர். அப்புறம் மறுபடியும் நடிக்க வந்துட்டாரு. அப்புறம் இந்த சிங்கப்பூர் போய் அவர் சொன்னார்ல, என் லைஃப்பை வந்து ஃபேன்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரேயர் தான் கொண்டு வந்துச்சுங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அவங்களுக்கான அதான் அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு நடிக்கிறத. நான் நடிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிறீங்க, உங்களை நான் என்டர்டெயின் பண்ணுறேங்கிறத பயங்கரமாக ரசிச்சு பண்ணுறாரு. ஸோ அவர் வாய்ப்பே இல்லைங்க. சாகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நடிச்சிட்டு இருப்பார். அமித்ஜி, ரஜினி சார், இப்போ ரீசெண்டாக கமல் சார் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். என்னென்னா பாலிடிக்ஸ் போகிறேன் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் இப்போ கேட்கும்போது அது நான் இறந்ததுக்கப்புறம் தான் நான் நடிக்கிறது நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ